இந்த வீடியோவை பார்க்கிற உங்களை இயேசு கிறிஸ்து அவர் மிகவும் நேசிக்கிறார். உங்க மேல மனம் இறங்க அவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய அவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். அப்படி ஆண்டவர் உங்க மேல மனம் இறங்க வேண்டுமானால், உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 13வது வசனம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நன்றாய் கவனிங்கள். எப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுத்த அந்த தகப்பன் தன்னுடைய குழந்தைக்கு மனம் இறங்குகிறாரோ, உதவி செய்கிறாரோ, அதே போல ஆண்டவரும் ஒரு தகப்பனாக இருந்து உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய மனம் இறங்க அவர் அன்புள்ள இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அப்படி ஆண்டவர் நம்ம மேல மனம் இறங்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வசனத்தின்படி நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். நீங்கள் நானும் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் ஒரு தகப்பனை போல அதை காட்டிலும் மேலாக அவர் நமக்கு மனம் இறங்கி நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து மனம் இறங்கி உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். உங்க மேல கிருபையை தரப்போகிறார். உங்க மேல விடுதலை தரப்போகிறார். நீங்கள் எந்த சந்தோஷத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ, எப்படிப்பட்ட சமாதானத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ, அந்த சமாதானத்தை அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு தந்து உங்களை பலப்படுத்த இயேசு கிறிஸ்து அவர் அன்பும் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற, இந்த வசனத்தை கவனிக்கிற என் அன்பு சகோதர சகோதரர்களே, நீங்கள் நானும் உங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ அர்ப்பணிங்க. நிச்சயமாக ஆண்டவர் ஒரு தகப்பனை போல மனம் இறங்கி உங்களுக்கு உதவி செய்ய அவர் அன்பும் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க மேல மனம் இறங்கி உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். God bless you.